ஏற்போம் உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் ஏழு தமிழர் சீரை மீட்க உறுதி ஏற்போம் ஓய மாட்டோம் ஒழிய மாட்டோம் சீரை மீட்போம் ஏழு தமிழரை சீரை மீட்போம் வெல்லட்டும் போராட்ட கோரிக்கைகள் வெல்லட்டும் ஒன்றுபடுவோம் நாம் தமிழரை ஒன்றுபடுவோம் இழந்த உரிமையை மீட்டெடுக்க இருக்கும் உரிமையை பாதுகாக்க நாம் தமிழரை ஒன்றுபடுவோம் இதுவரை இங்கே அரசியல் என்பது வருமானம் நாம் தமிழர் அரசியல் என்பது இனமானம் போராட்டம் இது போராட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற அதாக ஏந்திய போராட்டம் நாம் தமிழர் தன்னுடைய அண்ணன்மார் மூவர் தூக்கு கயிற்றுக்கு முன் இருக்கும்போது தன் உயிரை தந்தேனும் தடுத்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தன்னையே தீக்கிரையாக்கிய என் தங்கை வீரமங்கை செங்கொடியின் நினைவு நாள் இன்று. அவள் பற்ற வைத்த தீயில்தான் என் 3 தம்பிமார்களின் உயிருக்கு இடப்பட்ட தூக்கு கயிறு எரிந்து சாம்பலானது. அவள் ஒரு கனவை கொண்டிருந்தாள். 7 தமிழர்களையும் குற்றமற்ற அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் அது. என் உயிர் தம்பிகள் பேரறிவாளன், ராபர்ட் பயாஸ், ரவிச்சந்திரன், முருகன் சாந்தன், என் அண்ணன் ஜெயக்குமார், எங்களினுடைய அக்கா நளினி, இவர்களுடைய விடுதலையை எப்படியேனும் சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவளுடைய சத்திய கனவாக இருந்தது. 30 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு தலைமுறையை தொட்டுவிட்ட போதும் தவறிழைக்காத இந்த தமிழ் பிள்ளைகள் இன்னும் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது பெருந்துயரம். எங்களுடைய அம்மா அற்புதம் அவர்கள் இந்த 30 ஆண்டுகளாக அவர் பட்ட துயரத்திற்கும் வடித்த கண்ணீருக்கும் அளவே இல்லை. எண்ணற்ற சட்ட போராட்டங்கள், அரசியல் போராட்டங்கள் எவ்வளவோ செய்து பார்த்தும் இறுதியாக ஆளுநருடைய ஒற்றை கையெழுத்தில் எம் உறவுகளின் விடுதலை உறங்கி கிடக்கிறது என்பது துயர்வந்தோய்ந்த ஒரு அவமானம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட தமிழக அரசு தங்களுடைய முடிவை தீர்மானமாக நிறைவேற்றி ஆளுநருக்கு முன்னகர்த்திவிட்ட போது அதில் கையெழுத்திட்டு விடுதலை செய்வதற்கு மனமில்லாத அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டிருப்பது அவர்களுடைய வன்மம் தோய்ந்த கொடிய மனத்தை காட்டுகிறது. ஒரு தண்டனை என்பது ஒருவர் செய்த குற்றத்திற்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர்தான் தண்டனை. பல குற்றங்களுக்கு அருகில் இருக்க கேரளாவில் எல்லாம் 7 ஆண்டுகளில் விடுதலை செய்கிறார். இங்கேயே 10 ஆண்டுகளில் விடுதலை செய்ததெல்லாம் இருக்கிறது. ஆனால் 30 ஆண்டுகளாக இன்னும் அதை பற்றி ஒரு முடிவும் எடுக்காது, அதற்கான ஒரு சிறு அறிகுறியையும் காட்டாது அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருப்பது மிகவும் கொடுமையானது.
காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியாகட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியாகட்டும், தமிழர்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு நஞ்சாக தெரிகிறது. காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தியை கொன்று விட்டவர்கள் என்று பழி சுமத்துகிறது. பாரதிய ஜனதா எங்களுடைய பிரதமர் என்று சொல்கிறது. இரண்டு பேருக்கும் கொள்கையில் பெரிய மாற்று இல்லை. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக எமக்கு இருக்கிற அதிகாரம் என்பது தமிழ்நாடு அரசு தான். அதற்கு அழுத்தம் கொடுத்து, கோரிக்கை வைத்து, முறையிட்டு, மனு கொடுத்து, மன்றாடி, விண்ணப்பங்களை கொடுத்து போராட வேண்டிய கடமை எமக்கு இருக்கிறதால் அந்த உயர்ந்த லட்சியத்தோடு உயிர் தியாகம் செய்த என்னுடைய தங்கை செங்கொடி அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் 7 தமிழர் விடுதலையை வலியுறுத்தி இக்கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். தமிழக அரசு ஆளுநருக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து அதில் கையெழுத்திட்டு 7 தமிழரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒருவேளை அதில் விருப்பமில்லை என்றால் அதை திருப்பி அனுப்பலாம். ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசிற்கு திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பினால் மறுபடியும் ஒரு சட்ட வரைவை, மறுபடியும் ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்புமானால் அதில் கட்டாயம் அவர் கையெழுத்திட்டாக வேண்டும் அல்லது ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருப்பதாக சொல்கிறார். அதற்காகவே அதை மறுதளித்து திருப்பியும் அனுப்பாமல் அப்படியே போட்டு வைத்திருப்பது எப்படிப்பட்ட செயல்முறை, நடைமுறை, அணுகுமுறை என்பதை அறிவார்ந்த எனது மக்கள், எனது அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க. எனவே இந்த எங்களுடைய கோரிக்கை, போராட்ட உணர்வை மதித்து ஆளுநர் அவர்கள் அதில் கையெழுத்திட வேண்டும். இல்லையேல் அதை மறுத்து அந்த கோப்புகளை திருப்பி தமிழ்நாடு அரசிற்கு அனுப்பியேனும் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இப்போராட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம். என் தங்கை செங்கொடியினுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் தமிழக அரசிற்கு மீண்டும் எங்களுடைய வலிமையான இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வேண்டுகிறோம். வீரமங்கை எங்கள் தங்கை செங்கொடிக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய புரட்சி வணக்கத்தை செலுத்துகிறது. நீ உறங்கி போனாலும் உன் உடலில் நீ பற்ற வைத்த அந்த புரட்சி தீ ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. அது இன்றில்லை என்றாவது ஒரு நாள் உன்னுடைய லட்சிய கனவை நிறைவேற்றும். அதற்காகவே நாம் தமிழர் பிள்ளைகள் அயராது களத்திலே நின்று அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை உன் உடலில் எரிந்த தீயின் மீது ஆணையிட்டு ஏற்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது வலிமையற்ற ஒரு அரசு அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ காஷ்மீரில் விசாரணை கைதியாக ஒருவரை அழைத்து கொண்டு போய் 5 ஆண்டுகள் சிறைப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அந்த அம்மா முதல்வரான உடனே திறந்து வெளியில் விட்டாங்க. அது எப்படி வெளியில் விட முடியும்னு கத்திக்கிட்டு கிடந்தாங்களே வெளியே, அது ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அமைதியாக இருப்பது, கீழே இறங்கும்போது 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடுவது, இதுதான் இந்த கட்சிகளினுடைய கொள்கை முடிவாக இருக்குது. மாறி மாறி நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு ஏமாற்று. இதில் குறிப்பாக என்னென்னு கவனிக்கணும், தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன இருக்குதுன்னா, அக்கா நளினியுடைய விடுதலை 2 முறை வருது. அப்போ நான் வேலூர் சிறையில் இருக்கேன், அக்கா கூட அந்த இதில் தான் இருக்கேன், வேலூரில் இருக்கேன், தம்பிகளோடு இருக்கேன், அக்கா மகளிர் சிறையில் இருந்தாங்க. அப்போ இது என்னென்னா, 2 முறையும் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம்னு சொல்லுது, மாநில அரசின் கையில் தான் இருக்குது. அவங்க நினச்சா விடுதலை செய்யலாம் நளினின்னு. அப்போ மாநில அரசு பதில் மனு தாக்கல் செய்து நளினியை விடுதலை செய்தால் அவர் முக்கியமானவர்கள், அதான் முதன்மையானவர்கள் வசிக்கிற தெருவில் வசிப்பார். அதனால் அவர்களின் உயிருக்கு நளினியால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் விடுதலையை மறுக்கிறோம் என்று. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு முறை இல்லை, 2 முறை கடப்பில் விட்டுருச்சு. ஆனால் ஆட்சியை விட்டு கீழே இறங்கினவொன்னா நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும்னு சொல்லுது. அதுவும் சொல்லுது.
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எங்களுடைய அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம், அதில் தங்கை செங்கொடி பற்ற வச்ச அந்த நெருப்பு, அதில் எரிந்த ஒரு எழுச்சி, அதில் வந்து பேரெழுத்தம் அரசுக்கு வந்தது. அப்போ அவங்க சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டு என்ன பண்ணாங்க, அதில் தான் ராஜீவ் கொலையாளிகள் என்று பேசிக்கொண்டிருந்த, ராஜீவ் கில்லர்ஸ் என்று பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு தமிழக முதல்வர் அவர்கள் திருவாளர் முருகன், திருவாளர் பேரறிவாளன், திருவாளன் சார்ந்தன் என்று படித்ததெல்லாமே இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நான் 7 பேரை விடுதலை செய்ய போகிறேன், மத்திய அரசினுடைய கருத்து என்ன, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், அதான் கேட்டாங்க. கருத்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கருத்து விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் போய் தடையை வாங்கிட்டு, அது ஒரு பெரிய இடையூறாக எங்களுக்கு ஆகிட்டு. அந்த தடை வழக்கில் வந்து அதுதான் அந்த தீர்ப்பு தான் இப்போ உங்களுக்கு சொன்னது, மாநில அரசு நினைத்தால் விடுதலை செய்யலாம் அப்படிங்கிறது அந்த சட்ட போராட்டத்தில் வென்றோம். ஆனால் இப்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுநருடைய கையெழுத்துங்கிறது, ஆளுநருக்கு என்ன வலிமைன்னு உங்களுக்கு தெரியும். அதை மீறி நம்மளால் செய்ய முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. முடிஞ்சதை பாருங்கன்னு நம்ம திறந்து விட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு பிரச்சனை வருமானால் அதை சட்ட போராட்டமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறேன். 7 பேரை விடுதலை செஞ்சுட்டு இப்போ என்னை போன்ற ஒருவருக்கு அதிகாரம் இருக்குமே, ஆனால் இது அவசியப்படாத. அதிகாலையில் 5 மணிக்கு கதவு திறந்து எல்லாரும் வெயிட்டுவாங்கன்னு, மீதி நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க, உன்னால் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்க, சரி வா அதுக்கு ஒன்று சட்ட போராட்டத்தை நடத்துவோம்னு செஞ்சிட முடியும். ஆனால் இந்த அரசு அப்படி செய்ய துணிவற்று நீண்ட காலம் கடத்துது, ஆளுநர் மேலே பழி போடுது. ஆளுநர் அவர் வந்து அதை செய்கிறதா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் என்பதே உங்களுக்கு தெரியும், அது இரக்கமற்ற இதயம் கொண்டவர்களினுடைய இருக்கை தான். அது அதை பேசி பயனில்லை. அவர்கள் இதை வந்து இது சட்டத்தையும் மீறி ஒரு மாந்தநேயத்தோடு கருணையின் அடிப்படையில் இதை கண்கொண்டு பார்க்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அது அரசு நினைத்தால் செய்யலாம், அது ஆளுநர் மேலே பழிபட்டு கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் பழிபட்டு கொண்டு எங்கள் உணர்வை மதிக்காத எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் வேலூர் சிறையில் இருக்கும்போது பேச முடியாது. அதுக்கப்புறம் நான் விடுதலை வந்த பிறகு நான் என்னுடைய மனைவி 2 முறை சந்திச்சிருக்கேன். நான் 2-3 முறை போய் சந்தித்தேன். அது உறவின் அடிப்படையில் சந்தித்தேன். அப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அக்கா இங்கே வந்திருந்தாங்க, மனு போட்டு, அப்போ அதுக்கு சிறப்பு அனுமதி பெற்று அக்காவை போய் பார்த்தேன். அது அந்த சந்திப்புகளால் எங்கள் நோக்கம் நிறைவேறதில்லை. எங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளலாம் முடியும், எங்கள் நோக்கம் நிறைவேறதில்லை. நான் இங்கே அறிந்தவரை இ-பாஸில் இப்போ நிறைய பெரிய வசூல் நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் அறிந்தவரை. அது இ-பாஸுங்கிறது ஒரு பெரிய விற்பனை பண்டமாக மாறிட்டதுனால, கொரோனா காலத்திலையும் கொள்ளையடிக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனையாக இல்லை. அதனால இந்த இ-பாஸ்லையாவது இந்த அரசுகள் பாஸ் ஆகட்டும்னு நான் நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. முதல்ல உயிர் வாழ்வது தான் முதன்மையானது, அதுக்கப்புறம் தான் எல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த ஓராண்டு காலம் இந்த கொரோனாங்கிற நோய் தொற்று, இந்த வைரஸ், அதனுடைய தாக்கம் குறைகிற வரை பிள்ளைகளை, மாணவர்களை படி, வகுப்பு, ஆன்லைன் வகுப்பில் படி, இதெல்லாம் வந்து சரி 1 ஆண்டு 2 ஆண்டு படிக்கலனா தான் என்ன ஆக போகுது? இப்போ படித்தவங்களே 20 லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளில தர்றான். இப்போ அது என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? ஆன்லைனில் ஒரு வகுப்பு நடத்துகிறீங்க, எத்தனை விழுக்காட்டு பிள்ளைகளுக்கு அது வாய்ப்பு இருக்குது? இப்போ நான் ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு ஏழை தகப்பேன், எனக்கு 3 பிள்ளைங்க, ஒருத்தன் 6ஆவது படிக்கிறான், ஒருத்தன் 8ஆவது படிக்கிறான், ஒருத்தன் 9ஆவது படிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வகுப்பு நடக்குது. இவங்களுக்கு எப்படி நான் ஆன்லைனில் இது தொடர்பு ஏற்படுத்துறது? ஒருவர் தொலைக்காட்சியில் படிக்கிறார், ஒருவர் மடிக்கணினி படிக்கிறார், ஒருவர் அலைபேசி. இவ்வளோ வசதி ஏற்படுத்தி கொடுக்க எனக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இது வந்து 2 ஆண்டு பிள்ளைகள் படிக்கலனா தான் என்ன? சரி, எல்லாரையும் தான் தேர்ச்சி பெற்றவர்கள்னு சொன்னால் தான் என்ன ஆகிருப்போகுது? இப்போ நீட்டு தேர்வுன்னு வச்சிங்க, சரியான மருத்துவரை தேர்வு செய்ய போகிற தரமான பல பேர் போலி மருத்துவர் உள்ளே வந்துட்டான். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? மால் ப்ராக்டிஸில் ஆள் மாறாட்டத்தில் எழுதி உள்ளே வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சுல, எங்கே அந்த மாணவனை வெளியேற்றிட்டீங்களா?
சொல்லுங்கள். இல்லை அப்படி தேர்வு எழுதினால ஆள் மாறி போய் அவனை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கீங்களா? அப்போ நீங்கள் தரமான மருத்துவரை உருவாக்குறேன்னு போலி மருத்துவரை தானே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மேலும் நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு எடுத்து கொடுத்தீங்களே ஒழிய எங்கே இருக்குது உங்கள் தரம்? இதில் என்ன இருக்குது? பிள்ளைகள் வந்து சரி, ஏன் இந்த நாட்டில் மட்டும் கல்வி இவ்வளவு துயரமாகவும் கொடுமையாகவும் இருக்குது? எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கல்வி ஏன் இவ்வளவு கடினப்பட்டு அடைய வேண்டிய ஒன்றாக இருக்குது? சொல்லுங்கள். உயிரை கொடுத்து ஒரு நீட்டு தேர்வுக்காக வந்து பாருங்க சாக வேண்டியது, படிக்கிறதுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் இந்த நாட்டில் இருக்கு? விடுங்க, போயிட்டு போகுது. எத்தனையோ அரியஸ் இருக்கு. இதில் பரீட்சையில் இருக்கிறதால ஒரு பெரிய இது தெரிச்சுக்கிட்டு போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி தேர்தல் லாபத்துக்காவது 7 பேரை விடுதலை செய்யுங்க. இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, அதையெல்லாம் செய்யலாம். இதில் ஒன்றும் தேர்தல் அரியர் வச்சிருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனையா இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்ன இதில் அதில் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. நாம் தமிழர்களுடைய தேர்தல் தயார் எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முன்னாடியே தயாராக இருக்கிறது நாங்கள் மட்டும்தான். நீங்கள் அப்போதான் மற்றவங்கெல்லாம் வந்து இன்னும் யாரோட போவாங்க, யாரோட சேருவாங்க, அது நல்ல காதலா கள்ள காதலாங்கிறதெல்லாம் அப்புறம் தான் பார்க்கணும். எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் அநியமாக இருக்கோம். எப்போ அவங்க வந்து துப்பாக்கியால் சுடுறதுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருவோம். செட் கோ அப்படிங்கிறதுக்குள்ள நாங்கள் அந்த கோட்டை போய் தொடறதுக்கு ஓடுவோம். இல்லை, எங்கள் கொள்கை முடிவே கூட்டணிங்கிறது இல்லை. நான் வந்து ஒரு இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள்லாம் கற்றறிந்த பிள்ளைகள், உங்கள் முன்னாடி கேட்குறேன், யாரோட நான் கூட்டணி வைக்கலாம்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வைக்கிறேன். நீங்களே ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள். அண்ணன் திமுகவோட போ, இல்லை அதிமுக பிஜேபியோட போ, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன். உளமாற இந்த நாடும் மக்களும் நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? இவர்களை ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுங்கிற உறுதியை நீங்கள் யாராவது தர முடியுமா? சொல்லுங்க, நான் அவரோட சேர்ந்து. தரமான கல்வி, சரியான சமமான தரமான கல்வி, சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை கொடுக்க இந்த கட்சிகள் ஒத்துக்குமே. என்ன, நிறைய மருத்துவமனைகளை நடத்துவதும் இவர்கள் தான், கல்வி நிறுவனங்களை நடத்துவதும் இவர்கள் தான். தனியார் மயப்படுத்தி அவர்கள் எப்படி இலவசமாக தர விடுவாங்க? அது அடிப்படையே எங்களுக்கும் அவர்களுக்கும் முரண் இருக்கு. நாங்கள் இந்திய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியலை, என் தேசம் தமிழ் தேசம், என் இனம் தமிழ் இனம், என் மொழி தமிழ் மொழி, என் குடி தமிழ் குடி, எங்களுக்கு ஒரு அரசியல் தமிழ் தேச அரசியல். அதை நேர் எதிராக திசையில் நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த அரசியலில் செய்ய முடியாது. காங்கிரஸ் கட்சி ஊழல் இல்லைன்னு சொல்வீங்களா? நாங்கள் அதன் மீது கொடும் வன்மம் வச்சுருக்கோம், என் இனத்தை கொன்ற கட்சின்ட்டு. காங்கிரஸை நான் என் இனத்தின் எதிரியாக கருதுகிறேன். பாரதிய ஜனதாவை மனித குலத்தின் எதிரியாக எங்கள் கட்சி கொள்கை கருத்துது. திராவிட கட்சிகள், இந்த கட்சிகளில் வந்து ஒழித்தால்தான், அதை வீழ்த்தினால்தான் ஒரு தூய அரசியலே இந்த மண்ணில் பிறக்கும், நல்லாட்சி மலரும் என்பது எங்கள் நம்பிக்கை, எங்கள் கோட்பாடு. அதற்காக நாங்கள் போராடுறோம். அதனால் இந்த கட்சிகளோடு எக்காலத்திலும் கூட்டணி வைக்க முடியாது. ஏனென்றால் இது தேர்தலில் போட்டியிடாத அமைப்புகள் எங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்களோட கூட்டணி தான் இருக்குது. தம்பி களஞ்சியத்தோட தமிழர் நல பேர் இயக்கம், எங்கள் அண்ணன் வினோத்குமார் அவர்களுடைய ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம், அண்ணன் கென்னடி அவர்களுடைய தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தம்பி முத்துப்பாண்டியனுடைய மருது மக்கள் இயக்கம், தம்பி சாகுலோமதியுடைய இஸ்லாமிய மக்களினுடைய சேவா சங்கம், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள், தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் எங்களை ஆதரிக்கிறார்கள், எங்களோடு உடன்பட்டு நிற்கிறார்கள். அதெல்லாம் கூட்டணி. நான் 8 கோடி தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டிடுறேன். நான் தான் உண்மையிலே வலிமையான கூட்டணி வச்சுருக்கேன், மக்களை நம்பி நிற்கிறேன். அதனால் தேர்தல் உடன்பாடு இவர்களோடு எப்பவும் இல்லை. ஒரு அப்படின்னு ஒரு குப்பையான கேள்வியாக நீங்கள் கேட்குறீங்க. அதுகிட்ட நீங்கள் படிச்சுக்கிறீங்க. அவர் பாரதிய ராஜா கட்சியில் தானே சேர்ந்துட்டாரு, பாரதிய ஜனதா கட்சியில் சேரலையே. இதில் ராஜ்யசபையில் நகைச்சுவைக்கென்று சிலர் இருப்பாங்க. உங்களுக்கு பீர்பால் இருந்தார், அப்புறம் உங்களுக்கு தெரியும் தெனாலிராமன், அது மாதிரி ஒரு நகைச்சுவை. அதை நீங்கள் வந்து அரசியலில் நிறைய அழுத்தங்கள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். அந்த நேரம் நமக்கு ஒரு நகைச்சுவை அப்பா அப்படின்னு இருக்கணும்ல, அது மாதிரி அதில் கடந்து போகணுமே ஒழிய அதை எடுத்துக்கிட்டு விவாதிக்கக்கூடாது.
பாஜகவுக்கே லட்சியம் கிடையாது. நீங்கள் அது கட்சியில் போய் என்ன, பாஜகவுக்கு ஒரே லட்சியம் இருக்குது, இந்த நாட்டை விற்றுட்டு சீக்கிரம் கல்லா கட்டிட்டு போகணும். ஏர்போர்ட்டு கொடுத்தாச்சு, ஏர்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இது என்னடா இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ நதிகளை இணைச்சு அதையும் கொடுத்துட போகிறாங்க. அல்லது கடல் அது ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் 5லிருந்து 12 மைல் நாட்டிகளுக்கு தான் நாங்கள் போக முடியும். மீதி எல்லாம் ஆழ்கடல் எல்லாம் அந்நியனுக்கு கொடுத்தாச்சு. வேறு என்ன இருக்குது இனிமேல் உங்களுக்கு? சுடுகாடும் அதுவும் எல்லா சாதிக்கும் கிடையாது, அது ஒன்று தான் இருக்குது, அதுவும் எல்லா சாதிக்கும் கிடையாது. என்ன லட்சியம் இருக்குது? அதாவது ஒரு வலிமைமிக்க ஊடகத்தினுடைய பிரதிநிதி நீங்கள் இந்த டிஜிட்டல் புரணியை பற்றி பேசக்கூடாது. காஸ்ட்லி புரணி, அதாவது உட்காந்துட்டு அதை அவளை போட இவளை அவளை அடித்தா இவளை வச்சா என்னமோ இந்த சமூகத்துக்கு புரணி பேசுறது அவ்வளோ பிடிக்குது. அது எதாக இருக்கட்டும், திரைப்படமாகட்டும், அரசியலாகட்டும். இப்போ என்னையவே உட்கார வச்சுட்டு உங்களை பற்றி அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு, உங்களை பற்றி இவங்க அப்படி பேசுனாங்களே, தயவு செய்து விடுங்கப்பா, புரணி பேசுகிறத விடுங்க. ஆக்கப்பூர்வமான ஒரு வேலைகளை செய்கிறதுக்கு வாங்க, அதை விடுங்க. இல்லை விநாயகர் சிலை ஐயா பெரியார் அவர்கள் உடைத்தார்களே ஒழிய போராடினார்கள். ஐயாவுமே தெளிவாக சொன்னார், நீங்கள் எல்லாருமே நாத்திகர்கள் தான், நீங்கள் தண்ணியில் போடுறீங்க, நான் தவறி தரையில் போடுறேன். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். தரையில் போட்டால் நாத்திகம்ங்கிறீங்க, தண்ணியில் போட்டால் பக்திங்கிறீங்க, இது என்னடா உங்கள் கதைன்னு கேட்குறாரு. அது ஆத்திகம்ங்கிறீங்க என்னங்கிறார். இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றத்தை தொடங்கும் போதே அந்த கருத்தில் இருந்து வெளியேறிட்டாங்க. அது ஐயா தான் உடைச்சாங்க இல்லையே, திமுக செய்யலை. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்கலை, பிள்ளையாரையும் உடைக்கலை, அதுதான் கொள்கை. அதனால அதை போய் நம்ம விமர்சிச்சிருக்கோம். அது இந்துத்துவ ஆதரவு கிடையாது, அது இந்துத்துவ கட்சி தானே. 90 விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துக்கள்னு சொல்லிட்ட போது, 90 விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் என்று தலைவரே சொல்லிட்ட போது அது இந்துத்துவ கட்சி இல்லை, இந்துக்கள் கட்சி தானே. அதுக்கப்புறம் அதை பேசி என்ன. நன்றி.